கிரேஸ்வில் அன்பானவர்களே, நமது திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரத்தில் இறுதி நாட்களில் இருக்கின்ற போது நல்ல நாமெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அழுத்தம் நிறைந்த வார்த்தைகளை தாய் திருச்சபை வார்த்தை வழிபாட்டில் நமக்கு கொடுக்கின்றது. அல்லேலூயாவுக்கு பதில் உரையாக நேற்றும் இன்றும் இதைத்தான் பாடுகின்றோம். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அதை சற்று மாற்றி இருக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அப்போது இறக்கும்போது நம்பிக்கையோடு இறப்பாய். இதை நேற்றும் இன்றும் தாய் திருச்சபை நம்மை பாட வைத்து சிந்திக்க வைக்கிறது என்றால், ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்றால், இறக்கும் வரை நான் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் தெய்வமே என்று அவரை பார்த்து உருக்கமாக மன்றாடுவதாக அந்த ஜெபம் அமைகிறது. அதை அந்த இறக்கும் நேரம் எப்படிப்பட்டதாக இருக்கும், இயேசுவின் சீடர்களுக்கு, கடவுளின் உண்மையான பணியாளர்களுக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லிவிடுகின்றார். என்னை பின்பற்றி வருகின்றாய் என்றால் பஞ்சுமெத்தை நான் உனக்கு கொடுக்க ஆசைப்படவில்லை, கிடைக்காதது. ஆனால் உனக்கு துன்பங்கள் நேரிடும். எனவே தான் என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் சிலுவைகள் இருக்கும், எனவே அவைகளையெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று அழைக்கும் போதே அவர் நல்ல அறைகூவல் நமக்கு கொடுத்து விடுகின்றார். எனவே இதற்கு பிறகு அவர் பின்னால் செல்லும்போது துன்புறுத்தல், தொழுகை கூடத்துக்கு இழுத்துச் செல்லுதல், சிறையில் அடைத்தல், ஆளுநர் அரசர் இவரிடம் இழுத்துச் செல்லப்படுவது, அங்கே உங்களை துன்புறுத்துவது எல்லாம் நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவற்றையெல்லாம் உங்களுக்கு நான் அந்த நேரத்தில் கொடுப்பேன். நாவன்மையும் ஞானத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவனாலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது, அந்த அளவிற்கு நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் நீ யாரை அதிகமாக நம்பியிருக்கின்றாயோ, உன்னுடைய இரத்த உறவுகள் என்று எண்ணி இருக்கின்றாயோ, அவர்களே உனக்கு எதிராக மாறுவார்கள். இரத்த உறவுகள் தானே பெற்றோர், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள். எனவே இந்த இரத்த உறவு, அடுத்தது நண்பர் கூட்டம், இதுவெல்லாம் உனக்கு எதிராக செயல்படும். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விடாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை காத்து கொள்வது என்றால் எல்லா இடத்திலும் இழுத்து சென்று உங்களை துன்புறுத்துவார்கள், அடிப்பார்கள், கொலை செய்வார்கள் என்றால் வாழ்வு முடிந்து விடுகிறது. அப்போது ஆண்டவர் இயேசு இங்கே மன உறுதியோடு இருந்து நீங்கள் உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றால் எந்த வாழ்வை சொல்லுகின்றார்? நிலை வாழ்வு, மோட்சம். அதற்கு செல்லக்கூடிய அருமையான வாழ்க்கை இந்த உலகில் வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். அத்தகைய ஞானத்தை பெற்ற ஒரு மனிதர் எப்படி செயல்படுகின்றார் என்பதைத்தான் முதல் வாசகத்தில், இந்த வாரம் முழுவதும் தானியேல் புத்தகத்திலிருந்து வாசகமும் அந்த இணை நூலிலிருந்து திருப்பாடல், சங்கீதத்திற்காக திருப்பாடலும் பதிலுரை பாடலும் நமக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே நெபுக்கோத்நேச்சார் என்பவருடைய மகன் பெல்தசாஸ்தர், அவர் தந்தையால் கொண்டு வரப்பட்ட கோவிலினுடைய புனித பொருட்கள், அந்த பொருட்களை எப்படியெல்லாம் அவன் தீட்டுப்படுத்துகின்றான் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. அரசன் தானும் தன் மனைவியரும் தன் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று இது 3 முறை வரும். அவர்கள் செய்வதை குறித்து 2 முறை அவர்களே சொல்வதை போன்று தானியேல் ஒரு முறை அதை மறுபடியும் சொல்லுவார். புனிதமானதை கொண்டு வந்து குடித்து நீங்கள் புனிதமில்லாததற்கு புகழ்பாடுகின்றீர்கள், அவர்கள் தெளிவாக சொல்லுவார். அங்கே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் இவற்றால் செய்யப்பட்ட தெய்வங்களை, உயிரற்ற தெய்வங்களை நீங்கள் போற்றி புகழ்கின்றீர்கள். உயிருள்ள தெய்வத்தினுடைய புனித பொருட்களை வீணாக்கி உயிரற்ற அந்த தெய்வங்களை புகழ்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உன்னை எச்சரிக்கத்தான் அந்த மன்னன் கலங்குகின்றான். அவனுடைய கலக்கத்தை பற்றி தெளிவாக சொல்கிறது. ஒரு உள்ளங்கை மணிக்கட்டிலிருந்து இருக்கின்ற பகுதி மட்டும்தான் வந்து எழுதுகின்றது. மானே மானே தெகல் பார்சின் என்று எழுதுகிறது. அதை பார்த்து அந்த அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். பாண்டவர்களே, கடவுளின் ஆற்றலின் முன்னால் நான் அற்ப மனிதன். அரசனாக இருக்கின்றான், நாடே அவன் கீழ் இருக்கின்றது. அத்தகைய அதிகாரம் படைத்த அவன்
ஒரு மணிக்கட்டு வரையில் இருக்கக்கூடிய கையை பார்த்து அவன் இவ்வாறு முகம் கருத்து நெஞ்சம் கலங்கி குலை நடுங்கி தொடை நடுக்கமுற்றான். இதுதான் கடவுள் செய்கின்ற செயல். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் நிறைய நேரத்தில் இவ்வாறு ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு வந்து இத்தகைய எண்ணங்களெல்லாம் என்னுடைய நெஞ்சம் கலங்குகிறது, கடவுளை ஏறெடுத்து பார்க்க என்னால் முடியவில்லை, குலை நடுங்குகிறது, தொடை நடுங்குகிறது, இதுவெல்லாம் கடவுளின் சன்னிதானத்தில் ஏற்படுகிறது என்றால் நீதான் உன்னுடைய கடந்த கால பாவ வாழ்க்கையை நினைத்து கடவுளோடு ஐக்கியமாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை செயலை உன்னில் செய்கிறது. இது எதனால் நீ செய்ய வேண்டும்? கடவுள் உன் அரசின் நாட்களை வரையறுத்து அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தராசில் நிறுத்தப்பட்டீர். உன்னுடைய எடை மிகவும் குறைந்திருக்கிறது. பலசாலியாக இருக்கலாம், ஜிஜாண்டிக் ஃபிகர் என்று சொல்லுவார்கள், அப்படி இருக்கலாம். ஆனால் உள்ளத்தின் எடை, ஆன்மீக எடை, அது எந்த அளவிற்கு இருக்கிறது? அது குறைந்துள்ளது. எனவே உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இவன் உயிர் வாழும் போதே கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது. எனவே என்பாருடைய நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்கும் இந்த இறை வழிபாட்டாண்டின் இறுதி நாட்களில் இன்னும் ஆழமாக கூர்மையாக நம்மை ஆராய இந்த வார்த்தை வழிபாடு உதவுகிறது. நமது ஒத்துழைப்பால் நாம் மனம் மாறி அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென்.